திருப்பதி அங்க போயிட்டு ஏன் உயிரை கொடுத்த சாமிக்கு ஏன் மயிறு கொடுக்கலான்னு போறேன். உயிரை கொடுத்த சாமிக்கு ஏன் மயிறு கொடுக்கலான்னு போறேன். என்ன பிரச்சனை தம்பி? ஆமா என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை கேக்குறேன்? ஏன் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்தா உன் சன்னதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு பலாத்துறேன். அதனால திருப்பதிக்கு நேரம் காலாலே நடந்து போறேன். நடந்து போறேன். உன் பக்தி மெர்ச்சி என் பக்தி மெர்ச்சி பகவா ஒட்டூர் நன்னகரிலே காட்சி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் இங்கே வந்திருக்கிறார். வந்து கூப்பிட்டு வேற எவ்வளவு கூப்பிட்டு இவன் தான் பகவான் சொல்ல நம்புறான். நானு ஆளை சுத்தி பாரு குத்திங்கான சம்டிங்கான ஒண்ணுத்திங்கான சுத்திக்கான சண்டிக்கான ஆளை நல்லா விட்டு நோக்கி பாரு. கீழே மேலையும் ஆளை புத்தி பாக்கு சொல்றேன். கீழே மேலே நல்லா விட்டு நோக்கி பாரு. பச்சை நோயாகிறாரா? பச்சை மேனியாகிறாரு. வேற ஒண்ணு தெரியல. வேற ஒன்று புரியல. ஐயா எண்ணி காவியத்தை எடுத்து பாரு. அது எப்பொழுதும் காமச்சந்தாங்க அதுவே நோக்கம். பன்றிகள் பல குட்டி போட்டாராகில். ஐயா பன்றி பல குட்டி அது போட்டாளாகில். மதியம் ஒரு யானை குட்டிக்கு நிகராகுமா? மதியான குட்டிக்கு ஒரு இடையாகுமா? ஆமா. எப்படி விளக்கண்ணா? எண்ணி காவியத்தை எடுத்து பாரா என்றால் படித்த மேதையெல்லாம் நேரமும் புத்தகத்தை புரட்டி பார்த்துக் கொண்டே காவியத்தை எடுத்து பாரா. எந்நேரம் காம சிந்தா அதுவே நோக்கம். படிக்காத இருக்கின்றார் பத்தியாரா? அவர்களெல்லாம் ஒரு வழியில் பெண்கள் போனா பார்வையெல்லாம் அந்த பெண் மீது போகமாக இருக்கும். ஆமா எந்நேரம் காம சிந்தா அதுவே நோக்கம். பன்றிகள் பல குட்டி போட்டாராகில். பண்ணி எத்தனை குட்டியா போடும்? பல குட்டி போடும். எப்படி அதனுடைய சட்டை மாதிரி போடும். 10 குட்டி போடும், 5 குட்டி போடும். ஆமா 6 மாதத்துக்கு 16 குட்டி போடும். பதியம் ஒரு யானை குட்டிக்கு நிகராகுமா? 16 குட்டி போட்டாலும் யானை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை குட்டி போடும்? 12 வருடத்துக்கு ஒரு முறை. 12 வருடத்துக்கு ஒரு முறை யானை குட்டி போடும். இல்லையா? அப்படி என்னதான் 6 மாதத்துக்கு 16 குட்டி போட்டாலும் 12 வருடத்துக்கு ஒரு முறை போடக்கூடிய யானை குட்டிக்கு நிகராகுமா?
ஆகாது ஆகாது. ஆகாது ஆகாது. அப்படி என்றால் நாம எல்லாம் எதுக்கு சமம்? எதுக்கு? இந்த பன்றி குட்டிக்கு தான் நாம சமம். பண்டிகைக்கு சமம். பன்றி குட்டிக்கு தான் சமம். ஏன்னா எப்பவோ படித்த மேதைகள்லாம் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு முன்னாடி நாம சாதாரணவங்க தான். ஆமா ஆமா. அப்படி இங்க அமர்ந்திருக்கோம் ஒரு பெரிய தாய்மார்கள் ஏவற்றமான பேர்களுக்கும் இந்த நாடக ஆசிரியர்களுக்கும் சீனிவாச பெருமாள் பாராளுமன்றத்துக்கும் சுவாமி பாராளுமன்றத்துக்கும் என்னுடைய தாய் தந்தை என்ன ஈட்டெடுத்த தாய் தந்தைமார்களுக்கும் எங்க சிற்றறிக்கை படித்த மேதைகளா இருக்கின்றாங்க இல்லையா? ஏதோ எங்க சிற்றறிக்கேற்றவர்கள் நடத்த வந்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு குற்றங்கள் இருந்த போதிலும் உங்கள் பிள்ளைகளை எப்படி மன்னிக்கின்றீர்களோ போல தன்னையும் மன்னிக்க வேண்டும் என்று எங்களையும் நாடக பின்னணிதாரையும் மன்னிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சாய்ந்து வழங்குகின்றேன். வணக்கம். இந்த தினத்தில் எதற்காக இன்றைக்கு நாடகம்? எதற்காக? இதோ வெங்கடேச பெருமாள் அவருக்காக ஒரு இரு நாடகம். புரட்டாசி 2வது சனிக்கிழமை வெங்கடேச பெருமாள் நாடகம். குன்று நாடக ஆசிரியர் அன்னவர் ஒரு சீனிவாச பெருமாள் இடத்தில் வேண்டுதல் வைத்தார். அல்லது பெருமாளே, எனக்கு என் மகனுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் அப்படி என்று அன்னவர் இடத்தில் முறையிட்டார். அவர் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. அவருக்கு மனம் சந்தோஷமாகி விட்டது. குழந்தை பிறந்து விட்டது. அதனால தன் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றேன் என்று இன்று இரவு அவருடைய செலவில் நாடகத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த சீனிவாச பெருமாள் அதனுடைய அருமை பெருமை எப்பேற்பட்ட தெரியுமா? அப்ப இருக்கின்றேன். நாடு பூராவும் சின்ன வீடு இந்த நாடு பூராவுமே இந்த உலகமே இந்த எம்பெருமான் சீனிவாச பெருமாள் இருக்கின்றாரே அவருக்கு ஒரு சின்ன வீடம். இந்த உலகமே அந்த பெருமாள் கிருஷ்ணமாலைத்தானே வைத்திருக்கின்றார். சீனிவாச பெருமாளாகப்பட்டவர். அப்பேற்பட்ட சீனிவாச பெருமாள் நான்முகன் படைத்த பிரம்மதேவரை படைத்தார். பிரம்மதேவர் நம்மளை எல்லாம் படைத்தவர் பிரம்மதேவர். அது எப்படி படைத்தார்? இரண்டு பொம்மையாக படைத்தார். ஒன்று ஆண் பொம்மை, ஒன்று பெண் பொம்மை. இரண்டு பொம்மையாக படைத்தார். இந்த பொம்மைக்குள்ள காத்தை அப்ப இந்த கூடை விட்டு உயிர் போகும்போது
இந்த கூரை விட்டு உயிர் போகும்போது நம்ம என்ன கொண்டு போறோம்? எது ஒருவாது கிடையாது. என்ன கொண்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இரண்டு கொண்டு போறோம். என்ன தெரியுமா? நாம் செய்கின்ற பாவத்தையும் புண்ணியத்தையும் இரண்டு நம்ம கூடயே தான் வரும். இல்லையா? ஆனால் நம்பிக்கை என்பது ஒன்று. நான்கு மணி தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே நாடகம் நடக்கின்ற பத்தியா? இந்த நாடகம் தான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கைய, மனித வாழ்க்கைய. இந்த நாடகம் தான். இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிந்துச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. நீ சொல்லுவா, நான் நிலம்பலம் வாங்கணும், அண்ணன் தம்பி சொந்தத்தோட சொந்தமா பாசமாக இருக்கணும், தாய் தந்தையோடு ஒன்றாக இருக்கணும் என்று நம்பிக்கை என்பது உண்டு. தவிர கொண்டு போக ஒண்ணுமே எட்டு போக மாட்டோம். ஒண்ணுமே கிடையாது தம்பி. ஒண்ணுமே அண்ணா அர்த்தம் விட்டுருவோம். அண்ணா கூட அர்த்தம் விட்டுருவோம். அதான் பகவான் சொல்றாரு, நம்பியவருக்கு கைவிட மாட்டார். அத்தன்மை போலதான் இந்த துண்டு நாடகாசிரியர் அந்த எம்பெருமான நம்பினார். அண்ணவருக்கு அந்த பேர் குழந்தை பிறந்துட்டான், நிறைவேறிடுச்சு. அவன் நம்பினா என்ன செய்வார் தெரியுமா? அவர் தேடி வந்து நம்ம சேவை அந்த எம்பெருமான நம்பினால் தேடி வந்த நம்ம சேவை முதல் என்று தேசம் என்று பேர் எடுத்தவர். எம்பெருமான நம்பினார். அண்ணவருக்கு நரசிம்மன் வந்து காட்சி கொடுப்பார். அப்படி காட்சி கொடுத்தார். நம்பினால் அவர் கைவிட மாட்டார். அண்ணவர் காட்சி கொடுத்தவர் நமக்கு தர மாட்டார். கண்டிப்பா தருவாருங்க. தர மாட்டாரு. இதிகாசம் என்பது மொத்தம் மூன்றுல ஒன்று ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், சிவமரபுன்னு சொல்லிட்டு ஒன்று. அது வந்து அச்சுக்கு வரவே இல்லை. சிவர் ரகசியம் சிவர் ரகசியம் வந்து அச்சுக்கு வராதால் அவருடைய பெருமை அதிகம். அவருடைய ரகசியமாவே இருக்குது. ரகசியமாவே இருக்குது. இன்னொன்று ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவபுராணம், கம்பபுராணம், புராணத்துல நிறைய இருக்கு. இதிகாசம் என்பது ஆமா மூன்று. அப்போ ராமாயணம் எதற்காக நடந்தது? மகாபாரதம் எதற்காக நடந்தது? மகாபாரதம் பெண்ணுக்காக, மண்ணுக்காக. ராமாயணம் பெண்ணுக்காக. ஆமா. அப்ப ராமாயணம் மண்ணுக்காக. இந்த எம்பெருமான் என்ன செய்தார்? திரௌபதிக்கு மாளாத துளி கொடுத்தார். ஆமா, உச்சாதனம் துளிரிய. ஆமா, அந்த நேரத்திலே மாளாத துளி கொடுத்தார் எம்பெருமான். ஆமா, அப்பேற்பட்ட எம்பெருமான் பஞ்சபாண்டவர்களுக்கு என்னமா கொடுத்தாரு? பகவான் என்னமா கொடுத்தாரா? அறியாது. ஆமா, பூமி பாரம் தீர்ப்பதற்காக அவர் செய்தது. ஏன்னா அன்னைக்கு சக்கரத்தை விடும்போது
அது கை விரல்ல வந்து காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்துல திரௌபதி வந்து அந்த அவங்க முன்னாடி கிழித்து அந்த விரலை கட்டிச்சு பத்தியா அந்த இழை எத்தனை இருக்கிறதோ அத்தனை சேலை கொடுத்தாரு இந்த பகவான் திரௌபதிக்கு. ஜனமா கொடுக்கல இவர் மட்டும், புரியுதா? ஆமா, அப்பேற்பட்ட எம்பெருமா நமக்கு ஏன் காட்சி அளிக்காம போகிறாரு? காட்சி அளிப்பாரு. இப்பேற்பட்ட சபையின் சபையுமாக நான் வந்தனே, என்னுடைய விளக்கம். ஐயா, நீங்க யாரு, எதுக்கு வந்துக்கிறீங்க, உங்க பேரு உங்க வாயால சொல்லுங்க. நான் சொன்னதான் தெரியுமா? நீ சொன்னா எனக்கு தெரியும். ஆளை பார்த்தாலே தெரியல. சாத்தகி ஓ ஆளை வந்து வச்சு பாரு. மீசை பதமி நடமாடி நடித்த நரமன் ஐயா தெரியுங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விவரம் தெரியும்? விவரம் தெரியலங்க. நீங்க பகவான் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? யாரு? ஏசு கோயிலுக்கு தானே போயிருக்கிறோம். பகவான் கோயிலுக்கு இது பாரு, அதான் ஏசு கோட்டை போட்டுக்கிது பாரு, அதான் பகவான் கோயிலு. பகவான் கோட்டையா பாத்துறீங்களா? நீங்க போட்டா பாத்துருக்கிறோம். எங்க பாத்துருக்கோம் தெரியுமா? எங்க பாத்துறீங்க? ஏசு கோயில்ல பாத்துருக்கிறோம். ஏசுநாதர் கோயில் அப்பா, அப்ப நான் யாருன்னு தெரியாது. தெரியல. சாத்தகி தரணையில் உரம் பெற்ற அதான் கோயாலி கொம்மாலி கொத்தாலி போறானா என்ன அவ்வளவு அருமையா சொல்றாரு. விளக்கம் புரியல. ஒன்று புரியவில்லை. எத்தனை பேர் சொல்றேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? விளக்கமா சொல்லுங்க. இது 10 உதாரணத்துக்கு பாட்டு பாயுது. எங்களுக்கு தெரியாதுங்க. மதங்கொண்டம்மா
என்ன பாத்திப்ப என் பேர் என்னன்னு கேளு என் பேர் பூவரசன் அப்படி சொன்னேன் பேரை சொல்லுங்க பேரை மட்டும்தான் குட்டை ஏரி குளம் அவர் போய் நினைக்கிறாரு என்னங்க மீன் பிடிச்சிருப்பானா இருக்கு நீங்க கை தொண்டு எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எங்கும் காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான் வைகுந்தமே பொற்பிடமாக அந்த கூடிய இந்த மாலாகிய கண்ணன் அந்த எம்பெருமான் நான் தான். ஐயா நான் தப்பா என்ன பேசியிருந்தா உங்க அழகா இருக்கக்கூடிய சாத்தகினால் தப்பா என்ன பேசியிருந்தா மன்னித்து ஆதரிக்க வேண்டும். அப்படியே சாதாரண ஆள் கிடையாது, புரியுதா? எல்லுக்குள் என்னை போல் இருந்திருக்கக்கூடிய ஏகா பரம்பொருளாகிய காச்சாயம் பெருமாள் தூணிலும் இருப்பார், உருவிலும் இருப்பார், முன்னில் இருப்பார், என்னிலும் இருப்பார், எங்கும் இருப்பார். அப்பேற்பட்ட பகவான் திரேதா திரேதா தோபுரி கலியுகம்
யுகமா 4 4. அவதாரமா 10 இந்த 10 அவதாரத்தை சொன்னா அந்த பொழுது விளைஞ்சிடும். அதனால எவ்வளவு சூட்சமா புரிச்சுக்கலாம். முதலில் திரேதா யுகத்தில் மச்ச அவதாரம் எடுத்தேன். இரண்டாவது கூர்ம அவதாரம் எடுத்தேன். நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். நரசிம்ம அவதாரத்தோடு திரேதா யுகம் முடிந்தது. திரேதா யுகத்தில் வாமன அவதாரம் எடுத்தேன். பரசுராம அவதாரம் எடுத்தேன். ராமர் அவதாரம் எடுத்தேன். ராமர் அவதாரத்தோடு திரேதா யுகம் முடிந்தது. துவாபர யுகம். துவாபர யுகத்தில் என்ன அவதாரம் எடுத்தேன் தெரியுமா? இருக்கின்றேன். சூரசேனன் மகனாகிய கம்சனுடைய சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் எட்டாவது பிள்ளையாக கண்ணனாக நான் பிறந்தேன். 8ஆம் போடுறா எட்டி பார்த்தா 8ஆம் போற எவ்வளவு குட்டி சேவரு. ஆமா, 8வது பிள்ளையாக கண்ணனாக நான் பிறந்தேன். என் அம்மானாகிய மாமன் கம்சனுக்கு என் தாய் தேவி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் 8வது ஆண் குழந்தையால் கட்டாய மரணம் என்று 10 வருஷம் கொடுத்த சாபம். அதனால அதனால என்னை எப்படியாவது மடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு முதலாக பூதகி அனுப்பினான். பூதகி அனுப்பி விஷப்பாலை கொடுக்க செய்தார். ஒரு சரத்தில் விஷப்பாலும் ஒரு சரத்தில் நல்ல பாலம் கொடுத்து செய்தான். அந்த கண்ணனை எப்படியாவது மடித்து வா அப்படி என்று அனுப்பினார். இதை ஞானத்தால் அறிந்து அந்த விஷப்பாலை ஒன்று அந்த பூதகையை மடித்தேன். பூதகையை மடித்தேன். மறுமுறை இன்னையும் திருவிழா ஒன்று ஏற்படுத்தி சகலாசுரனை சகலையாக அனுப்பினான் என் அம்மனாகிய மாமன் கம்சனை. அது அறிந்தேன் தாய் என்னை அனுப்ப நான் சென்றேன். எனக்கு 8 வயதாகிவிட்டது. விளையாட்டாக நான் சென்றேன். அப்பொழுது என் அம்மானாகிய மாமன் கம்சனாகப்பட்டவர் என்னை தூக்கி முத்தையிடுவோல் முத்தமிட்டான். முத்தமிட்டு என் ஊட்டி இறுக்கி பிடித்தான். பிடித்து என்ன மடிய செய்வதற்கு செய்தான். அண்ணன் சும்மா விட்டேனா? நான் என்ன செய்தேன்? ஊட்டியை இறுக்கி பிடித்து என் அம்மாவாகிய கம்சனை மடித்தேன். பிறகு பலராமர் அவதாரம் எடுத்து துவாபர யுகம் பலராமர் அவதாரம் முடிந்து விட்டது. பலராம கண்ணனாக உருவாகிய பலராம கண்ணனாக எடுத்தேன். துவாபர யுகம் முடிந்து விட்டது. கலியுகத்தில் கல்கி அவதாரமாக வெங்கடேச பெருமாளாக திருப்பதி மலை மேல் வரக்கூடிய தேவர் வரம்பளித்துக் கொண்டிருக்கிறேன். அது வரம்படுத்திய இது வந்து கலியுகத்துல. ஆனா இப்பொழுது நான் என்ன யுகம் தெரியுமா? துவாபர யுகம். இந்த நாடகத்தின் பிரகாரம்
இப்ப நடப்பது துவாபரி யுகம். கலியுகம் மாறும். நாடகத்தில் இப்ப நடப்பது துவாபரி யுகம். இந்த யுகத்தில் என் அண்ணனாகிய பலராமற்பட்டவர் என்னை ஏதோ காலமாக அழைத்திருக்கிறார். அண்ணவர் சென்று கலந்து கொண்டு ஐயா என்னுடைய அப்படியே ஐயா கிருஷ்ணமூர்த்தியை வரவேற்று அது சீக்கிரம் வரவழைச்சு விட்டாயா? வந்துட்டாங்க. உட்காரு உட்காரு. ஐயா தம்பி அண்ணா உன் பாதம் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அநேக கோடி வந்தனம் தம்பி என்னுடைய பாதாரந்த கமலனுக்கு ஆதாரமா சேர்த்தபடியால் என்றென்றைக்கும் இந்த பூமண்டலத்தில் நீடூழி காலம் வாழ கிடையாது. அண்ணா தந்தையே தேடி விவரமாக செய்யுங்கள். தம்பி கிருஷ்ணமூர்த்தி நான் உங்கள் ஐயா நாடு நகரங்களை சேமத்தை விசாரித்து அதிகப்படி நாளாகிவிட்டது. அதனால் இன்று தேச விசாரணைக்கு செல்ல வேண்டும். அதனால் உன்னை அழைத்து வந்தேன் தெரிவிக்கின்றேன்.
கிருஷ்ணமூர்த்தி மாதமும் மாறிய அழகாலும் கை நம்முடைய நாட்டினில் மாதம் மும்மாரி மழை தவறாமல் பெய்து வருகின்றன தம்பி. பெய்து கொண்டுதான் இருக்கின்றான் தம்பி கிருஷ்ணமூர்த்தி. நம்முடைய நாட்டினில் கோயில்கள் எல்லாம் ஆறுகால பூஜை தவறாமல் செய்து வருகின்றன தம்பி. அல்லது அண்ணா அழகும் கோயிலும் கோவில்களில் அதுபோல சிறப்பாக நடந்தேறி வருகின்றது அண்ணா. தம்பி கிருஷ்ணமூர்த்தி. அதாவது கற்புடைய மாதர்கள் எல்லாம் அவரவ கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைத்து வருகிறார்கள். அல்லது அண்ணா கண்கண்ட தெய்வமாக நினைக்கின்றார். ஆனால் தம்பி கிருஷ்ணமூர்த்தி நம்முடைய நாட்டின் வளமும் எல்லாம் சேமமாக இருக்கின்றது. அப்படி இருக்க அதாவது என்ன நம்மை போல இன்னும் எண்ணற்ற ராசாக்கள் இருக்கிறார் அன்னவருடைய தேசத்தில் எல்லாம் இன்று இரவு. ஏனென்றால் பகலை சுற்றி பார்க்க கூடாது, யாராவது பார்த்து விடுவார்கள். சரி, அப்படி இருக்க இன்று இரவு நாம் தேசங்களை எல்லாம் சுற்றி வர வேண்டும் அல்லவா? எல்லாரும் அதனால் சீக்கிரம் நடந்து வரும் தம்பியே. அண்ணா தம்பி இருக்க உனக்கு ஒரு கலக்கமும் வேண்டாம். நான் சுற்றி காமிக்கிறேன். ஆனால் அண்ணா
தேசம் என்று சொல்ல வேண்டும் தம்பியே. அல்லது அண்ணா செய்திடும் வாதாபி அனதாபி தேசம் அண்ணாது. அதோ இருக்கிற தேசமாவது மிகவும் அழகாக இருக்கின்றது. அது யாருடைய தேசம் என்று சொல்ல வேண்டும் தம்பி. குறிப்பாக பாருமண்ணா. அதுதான் நான் தம்பி. ஆனால் தம்பி தம்பி கிருஷ்ணமூர்த்தி இந்த பத்திரமா நீகையே கட்டிய வாழ்ந்தீரா. நாட்டில் இருக்கக்கூடிய மாளிகையிலே அந்த மாளிகை ஏற்பட்டது. அந்த மாளிகை விசித்திரமாக இருக்கின்றது. அது யாருடைய மாளிகை என்று விளக்கமாக சொல்ல வேண்டும். மன்னன் விளாடபூமன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய ஆனால் தம்பி தம்பி கிருஷ்ணமூர்த்தி எப்படி என்றால் அதாவது சின்னவர் பெரியவர் என்று ஒருவருக்கொருவர் அஞ்சாமல் வாழக்கூடிய தேசம் எந்த தேசம்? இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிற நாடு, எல்லோரும் சமமாக வாழ்கின்ற தேசம் எது என்று சொல்ல வேண்டும். மாளிகை தாண்டியே வந்தோமே
தேசங்களை எல்லாம் சுற்றி வந்தோம். இந்த தேசம் மட்டும் தன்னம் தனியாக இருக்கின்றது. தனியாக இருக்கின்றது. யாருடைய தேசம் என்று விளக்கமாக சொல்லலாம். தெரியுமா? அது பாண்டிய தேசம் தான். பாண்டியன் என்று சேரர் சோழர் பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்களில் ஒருவராகிய பாண்டிய தேசம். ஏழைகள் எல்லாமே தாவில்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசம் எந்த தேசம் என்று விளக்கமாக ஆண்டு வரக்கூடிய அதுதானா? இவ்வளவு தேசங்களை எல்லாம் சுற்றி வந்தோம். அதாவது இங்கு காற்று மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதனால் சற்று அமர்ந்து செல்லலாம். என்ன இருக்கின்றது? தம்பி கிருஷ்ணமூர்த்தி, தம்பிய சொல்ல கேள சனிவாரம் பிறந்து போச்சு. தம்பியே சொல்ல கேள சனிவாரம் பிறந்து போச்சு. தம்பி கிருஷ்ணமூர்த்தி, இருவர் கூடி உணவுடன் சம்பிரமாதானம் செய்ய தரம்பது கிடைக்கவில்லை. ஆனால் தம்பி கிருஷ்ணமூர்த்தி, இங்கு அமர்ந்து 15 நாள் ஆகிவிட்டபடியால் நாமோ என்ன
நீராட வேண்டும். சனிவாரம் பிறந்து 15 நாள் ஆகிவிட்டது. நாம் நீராட வேண்டும். அதற்கு தளபதி கிடையாது. அப்படி இருக்க உன்னுடைய வாகனமாகிய கேடதேவனை அது சீக்கிரம் வளர்த்து தலம் கொண்டு வர செய்வாயப்பா. அண்ணா, உன் எண்ணம் பிரகாரமே கேடதேவனை அழைக்கின்றேன். அல்லது சாத்தகி, இடத்தில் சனிவாரம் பிறந்தபடியால் நானும் என் அண்ணனும் இருவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும். எண்ணெயிட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆகையால் நான் அழைத்ததாக என் வாகனமாகி கருணை அதை சீக்கிரம் அழைத்து வா. எப்படி என்றால் பலராமரும் கிருஷ்ணமூர்த்தியும் சனிவார பிறந்தபடினால் ஏனென்றால் இங்கு பார்த்தாலும் தளமதி கிடைக்கவில்லை. சனிவார பிறந்து 12 நாள் காணப்படினால் எண்ணெயிட்டு நீராட வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தியாகப்பட்டவர் அன்னார் வாகனமாகிய எருடாழ்வார் அழைக்க எருடாழ்வார் சபாநாயகர் இருக்கின்றார்.